வணக்கம். இன்னைக்கு கறி சமையலில் மசாலா எதுவும் அதிகம் சேர்க்காம வெறும் மிளகு சீரகம் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தம்புலி ரெசிபி. சீரகம் தம்புலி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு பேஸே தயிர் தான். ஒரு 2 கப் தயிர் எடுத்துக்கிறேன். நல்ல கெட்டி தயிர். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 3 கப். இதை நல்லா கலந்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டு மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் ஒரு 1/2 கப், இது கூட ரோஸ்ட் பண்ண மிளகு சீரகம், இதை சேர்த்து ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தயிரோடு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் 1/2 டீஸ்பூன் விட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், குண்டு மிளகாய் ஒரு 5, கருவேப்பிலை ஒரு கொத்து. ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த தம்புலி ரெசிபி செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆம்லேட்டோ பொரியலோ வச்சிங்கன்னா அவ்வளோதான், மீல்ஸ் முடிஞ்சுது. இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.